we have to move identity matrix. Identity matrix அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னா யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன? இது நம்மளுக்கு கொஸ்டினில் அடிக்கடிக்கு வருது. நம்மளுக்கு எல்லா எக்ஸசைஸ்லையும் இது இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஐடென்டினா என்ன? ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அப்போ வேறு வேறு நம்பரை பார்த்தோம். எதில்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸில். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா 1001 இதுக்கோட பேர் தான் I2ன்னு சொல்லுவாங்க. I2ன்னு நம்மளுக்கு கொஸ்டினில் வந்திருந்தாவே 1001 எழுதிக்கலாம். அதே மாதிரி 100 010 001 இதுதான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா I3ன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொஸ்டினில் ரைட் இப்போ இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2a - 5b + I2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், பிங்கிற மேட்ரிக்ஸோட 5ஐ மல்டிப்ளை பண்ணுவோம், 2 மல்டிப்ளை பண்ண ஆன்சரோட நம்ம 2ஐயும் மைனஸ் பண்ணுவோம், வந்த ஆன்சரோட I2வை ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ I2ன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. I2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது எப்படி எழுதலாம்? 1001 இது கண்ணை மூடிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அதுக்காண்டி தான் நான் இப்படி சொல்லித்தரேன். இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் அது யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு 1 மட்டும்தான் இந்த மாதிரி டயகனலாக வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வருது, நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம் 1 நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்கேலார் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் வேணால் இந்த மாதிரி டயகனலாக ஈக்குவலாக வரலாம். 4 வரலாம், k வரலாம், 5 வரலாம். இதே இந்த இடத்துல 1 இங்கேயும் 1 வந்திருந்தா நம்ம அது என்னவா எடுத்துப்போம்னா ஐடென்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அந்த ஐடென்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயகனல் இந்த மாதிரி 2 1 ஈக்குவலாக I2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும், I3ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும், I4 கொடுத்தாங்கன்னா நம்ம இதில் இன்னொரு ரோ 2 ரோ சேர்த்திட்டு நம்ம 4th 1 போட்டு எழுதுவோம். இதுதான் நம்மளுக்கு ஐடென்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்.